ஹலோ டார்மீஸ். இது வந்து ஜிமினோட எஃப்எஃப். இது ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, ஸோ நிறைய பேர் மறந்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட் இதில் ஸ்டாப் பண்ணுமோ அதுலேயும் கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்ட் இதில் ஸ்டாப் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஜிமின் வந்து சரி கானில் இருந்திருப்பான். நீங்கள் வந்து தப்பிச்சு போயிருப்பீங்க, அவள் ப்ரூஃப் பண்ணிட்டா, அவன் சொல்லியிருப்பான் இல்லையா, நீ ஒரு பொண்ணாவது தப்பிச்சு காட்டு அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ வந்து அவள் ப்ரூஃப் பண்ணிட்டா, நான் தான் ப்ரூஃப் பண்ணல இன்னும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷனாக இருக்கான். அங்கே இருக்க எல்லா பாடி கார்டையும் போட்டு மாடு மாதிரி உழைக்க சொல்கிறான். எங்கே போனாலும் வந்து கேமரா எடுத்துகிட்டு போங்க, எங்கே வந்து எனக்கு வந்து எல்லா ஃபுட்டேஜும் காட்டுங்க, இங்கே இருக்கிற எல்லா கேமரா ஃபுட்டேஜும் காட்டுங்க அப்படின்றான். ஆனால் வந்து அந்த எந்த ஃபுட்டேஜுமே அவங்க ஃபுட்டேஜ் கொஞ்சம் கூட இல்லை. நீங்கள் வெளில போனதுக்கு ஒரு அடையாளம் கூட இல்லை, சின்ன அடையாளம் கூட இல்லை. அதுதான் அவனோட சத்தியமாக இது பண்ணவே முடியல. அவளுக்கு எப்படி வந்து இங்கே இருக்கிறது 2 டோர், ஒன்று ஃப்ரண்ட் டோர், 2 பேக் டோர், அது 2மே ஃபுல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. எப்படி அவள் தப்பிச்சு போயிருப்பா அப்படின்னு தான் அவன் யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ தான் அவன் மைண்டில் ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. இங்கே இருக்கிற சீக்ரெட் டோர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் வந்து ஒரு கிளாஷ் ஆகுது. அது அவன் வந்து பாடி காட்ட சொல்கிறான். அந்த சீக்ரெட் டோரை பற்றி உங்களுக்கு தெரியும்ல? எஸ் பாஸ். அதை தெரிஞ்சவங்க நம்ம கேங்கில், அதாவது நம்ம வீட்டில் யார் யார் இருக்காங்க, அது ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அது இன்னொரு 2 பேர் வந்து நாங்கள், அவ்வளவுதான். இன்னொரு 6 பேர் தான் இருப்பாங்க. எல்லாருமே நம்ம சைட் பாடி கார்டு, வேறு யாராச்சும் குக்கிங் தெரிஞ்சவங்க. 2 மேட் இருப்பாங்க அவங்களுக்காக ஒரு தெரிஞ்சது. அதே ஒரு 2 பேர் தான் டோர் தெரியும் கேர்ள்ஸில், மற்றவங்க எல்லாருமே வந்து பாய்ஸ் தான் தெரியும் பார். ஓகே, அவங்க எல்லாரையும் கீழே அந்த சீக்ரெட்டு மேலே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும்ல, அங்கே அசம்பிள் ஆக சொல்லுங்க. ஏன்னா அது அவளாக தப்பிச்சிருக்கவே முடியாது. இங்கே இருக்க யாரோ தான் அவளை கோத்து விட்ருக்கீங்க. அது நான் எப்படி கேட்டாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அவள் ஃப்ரண்ட் டோரும் போல், பேக் டோர்லேயும் போல். அவள் அப்போ அந்த டோரில் தான் போயிருப்பாள். அது தெரிஞ்சு எல்லோரும் இங்கே வர சொல்லுங்கள். இது மற்ற பாடிகளுக்கு தெரிய வேணாம், ஏன்னா அது சீக்ரெட் டோர். ஓகே பாஸ், ஓகே. இன்னும் 10 மினிட்ஸில் அங்கே அரேஞ்சாக இருக்கணும், புரியுதா சொல்லிட்டு அவன் மேலே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். வந்து பார்க்குறான், அங்கே எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்காங்க. அதில் அந்த சொன்னல ஒரு தப்பிக்க வச்சுருப்பாங்களே ஒரு அம்மா, அந்த ஆன்ட்டியுமே இருக்காங்க. அவங்க வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல, வேர்த்து ஊற்றுது. பிகாஸ் அவங்க வயசானவங்கள்ல, அவங்களுக்கு இது மாதிரிலாம் முன்னாடி நம்ம பண்ணி பழக்கம் இருக்காது. நம்ம எஜமானிக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமே உள்ளே இருந்தாலும் அதே உங்களுக்கு பயமாகவே வெளில வந்துடுச்சு. எல்லாருமே ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா வந்து ஒருத்தங்க பண்ணலன்னு சொன்னால் கூட இங்கே இருக்கிற எல்லாரையும் அடிச்சிடுவாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பண்ணியிருப்பாங்க, அவங்க தப்பு ஒத்துக்கலைன்னா எல்லாருமே செத்துருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே பயத்தில் தான் இருக்காங்க. அந்த பாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பயத்தில் இருக்காங்க. ஜிமின் என்ட்ரு ஆகிறான். என்ட்ரு ஆகிட்டு, அவ்வளோதானடா? அவ்வளோதான் பாஸ். அதுக்கப்புறம் நான் சீக்கிரம் டோர் தெரிஞ்சேன், அவ்வளோதான், வேறு யாருக்கும் தெரியாதா? ஓகே. பேஸ்மெண்ட் கதவு மூடுறான். ஓகே பாஸ். அங்கே இருக்கிற ஒரு கதவை மூடிடுறாங்க. மூடிட்டாச்சு பாஸ். எல்லாம் உட்காருங்க. இருக்கட்டும் பாஸ். ஏய் சொன்னதேடா, மூட்டு உட்கார். எல்லோரும் தரையில் தான் உட்காடுறாங்க. அவன் ஒரு சேரை போட்டுட்டு அவங்க எத்தான் அவன் முன்னாடி உட்காந்துருக்கான், கால் மேலே கால் போட்டு. என் ஒண்டாட்டியை காணோம், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவளை தூக்கிட்டு வந்து ஒரு நாள் கூட என்ன முடியல, அதுக்குள்ளேயும் எப்படி அவள் போனா? ஓகே, சிசிடிவி கேமரா ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு இல்லைடா? ஆமாம் பாஸ். ஃப்ரெண்டும் சேர்த்து செக் பண்ணியாச்சு, பேக் டோரும் செக் பண்ணியாச்சு. அவள் இங்கேருந்து போகவே இல்லாத மாதிரி காட்டுது. ஆனால் இந்த சீக்ரெட் டோர் இந்த 2 டோருக்கு இல்லாமல் அந்த சைடு இருக்கும். அங்கே நம்ம சிசிடிவி கேமரா கூட வச்சுருக்க மாட்டோம்னு தெரியும். பிகாஸ் இங்கே ஏதாச்சும் ஆபத்து வந்தால் நம்ம எல்லாருமே அங்கே தப்பிச்சு போகணும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் சிசிடிவி கேமரா கூட கிடையாது. அது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது இந்த ரூமில் இருக்கிற இந்த 10 பேருக்கு மட்டும்தான் தெரியும் இங்கே இருக்கிற செக்யூரிட்டி ரூம். அதுக்கப்புறம் அதோட பாஸ்வேர்டு, கீ, அதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? ஆமாம் பாஸ். ஸோ இங்கே இருக்க யாரோ தான் அவளை தப்பிக்க வச்சுருக்கீங்க இல்லையா? இல்லை பாஸ். அது எப்படி? எங்களுக்கு அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது. கொஞ்சம் வாய மூட்டரு. விசாரிக்கிற மாதிரில விசாரிச்சா இங்கே இருக்கிற
எல்லாரும் உண்மையை சொல்லி எனக்கு தெரியும். டேய் அதை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் ஒரு கையில் வந்து பெரிய ராடு மாதிரி ஒருத்தர் எடுத்துகிட்டு வராரு. அதாவது இந்த ராடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஸ்டீலில் இருக்குது. அதை அயன் வந்து துருப்பிடிச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்டீலில் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த பாட்டிக்கெலாம் உயிரே இல்லை, ரொம்ப பயத்தில் இருக்காங்க. இது ஜெமீன் வந்து நல்லா தரமாக இருக்குடா, புதுசாக வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. ஆமாம் பாஸ். நீ எத்தனை வருஷம் வேலை செய்கிற? பாஸ் உங்கள் கீழே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும் பாஸ். ஓ சரி. பொட்டுன்னு அடிச்சிடுறான் தலையிலேயே. அவர் அங்கேயே சுருண்டு விழுந்துடுறாரு. இவன் பேசியிருந்தார் இல்லையா பாடிகார்டு, அவர் அப்படியே விழுந்துடுறாரு. பாஸ் நான் என்னடா பண்ணுறது, இங்கே இருக்கிற எல்லா மேலேயும் சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ இப்படி விசாரித்தாதான் சிலதெல்லாம் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்குறாரு, முறைக்கிறாரு. இதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லாரையும் அடிச்சுட்டு வர போகிறேன். ஆனால் அடித்து செத்துலாம் மட்டும் நடிக்காதீங்க, இது எதுவுமே ஆகாது. ஏன்னா இது அந்தளவுக்கு நான் அடிக்க மாட்டேன். சரி முதல்ல கேர்ள்ஸ்லேருந்து ஆரம்பிப்போமா, பிகாஸ் லேடிஸ் ஃபர்ஸ்ட் யூனோ. அது சொல்லிட்டு 2 மேட் நான் சொல்லியிருப்பேன், 2 லேடிஸ் தான் இருப்பாங்க சொல்லியிருப்பேன் இல்லையா. அதில் இன்னொருத்தங்க ஒரு பாட்டுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கும். எனக்கு சத்தியமாக தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார், எனக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்கு. ஓ இப்போ தான் கல்யாணம் இருக்காடி, சொல்லவே இல்லை சார். சார் ப்ளீஸ் சார், என்னை நம்பி என் குடும்பமே என்னை நம்பி தான் சார் இருக்குது. எங்கள் அப்பா வயசானவன் சார், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, நான் ஒன்று அடிக்கிறதுக்கு மனசு வர முடியாது சார். தூக்கி போட்டேன் சொல்லிட்டு ராடை தூக்கி போட்டார். அப்படி தப்பிக்க வைக்கல. இல்லை சார் அந்த மேடம் ரூம் கூட நான் போகல சார். நீங்கள் வேணால் சிசிடிவி கேமரா பற்றி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க சார். ஆனால் அவர் ரூமில் தான் சிசிடிவி கேமரா நான் வைக்கலே, பிகாஸ் அது ஏறும். ஸோ நான் வைக்கல. அப்போ நீ செய்யலை இல்லையா? இல்லை சார். அப்போ யார் செஞ்சான்னு தெரியுமா? சார் தெரியாது சார். அது எப்படி? நீயும் செய்யலை, செஞ்சவங்களும் தெரியலன்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ எதுக்கு இந்த மீட்டு போய் உங்களை எல்லாரையும் போடுத்தலாம் கூட எனக்கு கோவம் தீராது போல இருக்கு. அந்தளவுக்கு நான் கோவத்தில் இருக்கேன். இருந்தால் நான் உடனே பேசிகிட்டு இருக்கேன்னா, அவள் ப்ரூஃப் பண்ணிட்டா. அவள் பொண்ணு வெளில போய் காட்டுடின்னு வெளில போய் காட்டிட்டா. ஆனால் நான் ப்ரூஃப் பண்ணல, அவளை கண்டுபிடிச்சி காட்டணும். நான் அவள் மட்டும் ப்ரூஃப் பண்ணிட்டா, நான் மட்டும் நான் பொட்டையா? இல்லை கேட்குறேன் சார். அப்போது நீ இங்கே இருக்க எல்லாரையும் விசாரிக்கிறியா? சார் ஐயோ விசாரிடி, இல்லைன்னா புருஷன் பாவம், அவன் சாப்பிட்ற இடத்துக்கு போயிருந்தான், அவனை தூக்கி வச்சாச்சு. சார் பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டோம். இங்கே இருக்கிற எல்லோரும் விசாரி. ஏன்னா நான் விசாரித்து இங்கே போட்டுற போகிறேன்னு பயமாக இருக்குது. அதான் நீ விசாரி. ஆனால் இன்னும் ஒரு 1/2 ஹவருக்குள்ள ½ ஹவருக்குள்ள யாரும் அவளை தப்பிக்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியணும். எங்கே அனுப்பியிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். ஓகே ஓகே சார், நான் பண்ணுறேன். அண்ணா யாருண்ணா தப்பிக்க வச்சது சொல்லுங்கண்ணா, எனக்கு பயமாக இருக்குண்ணா. ஏன் புருஷன் அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எனக்குன்னு இருக்கிறது அவரு தாண்ணா. அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா, நீங்கள் தப்பிக்க வச்சிங்களா? இல்லைம்மா தங்கச்சி, எனக்கு தெரியுமே, நான் பண்ணலம்மா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா அண்ணா நீங்களண்ணா. அண்ணா அண்ணா எனக்கு பயமாக இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா உண்மையாக ஒத்துக்கோங்கண்ணா. நான் வேணாம் அவர்கிட்ட சொல்கிறேண்ணா. அவர் உங்களை எதுவும் பண்ண மாட்டார்ண்ணா. நீங்கள் தப்பிக்க வச்சிங்கன்னு சொன்னால் மட்டும் போதுண்ணா. அவங்க எங்கே போனாங்கன்னு மட்டும் தெரிஞ்சால் போதுண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா ஆமாம் உங்களுக்கு தெரியுமாம்மா யாராச்சும் இங்கே தப்பிக்க வச்சுருப்பாங்களாம்மா? அம்மா பயமாக இருக்குமா? அம்மா ப்ளீஸ்மா எங்களை என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்லவா? அம்மா பயமாக இருக்குமா? ப்ளீஸ்மா யாராச்சும் தெரியுமாம்மா உங்களுக்கு யார் தப்பிக்க வச்சாங்கன்னு? ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கையில் நடுக்குது அந்த பாட்டிக்கு. இது வந்து ஜிமை நோட் பண்ணிடுறான். ஏன் இந்த அம்மாவுக்கு இப்படி எடுத்து கொட்டுது? எல்லாரையுமே அவனை விசாரிக்கும் போது, அந்த பொண்ணு விசாரிக்கும் போது எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். எல்லா கண்ணிலையும் தண்ணி பயம் அப்படி தான் இருக்கும். இவங்க கண்ணை வந்து பதட்டம், ஒரு மாதிரி இங்கே கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்களோ ஒரு மாதிரி இருக்குது. அதனால் வந்து அம்மா அண்ணா சார் ஒன்றும் இல்லை. யார் அவங்க? இவங்க இங்கே வேலை செய்கிற அம்மா சார். இங்கே ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ரொம்ப வருஷமாக இருக்காங்களா? நீ கடைசியாக எங்கே போன? எங்கே சார்?
அவள் தப்பிக்கிறது முன்னாடி 1/2 மணி நேரம் முன்னாடி யார் அவளை பார்த்தது? அவளுக்கு யாரை போய் சாப்பாடு கொடுத்துருக்கீங்க? அது கொடுத்தது யார்? அண்ணா அண்ணா நான் தான் சார், நான் தான் சார். ஓ, நீ தான் கொடுத்ததா? அப்படி நான் கடத்திட்டுப்பேன், இல்லை நீ தான் தப்பி விட்டுருப்பேன் இல்லையா? இல்லை சார், இல்லை சார், என் புரிச்சு இது பண்ணிடாதீங்க சார், நான் இல்லை சார். ஓகே, அதுக்கப்புறம் யார் போனது? சார் சொல்லுடா. அங்கே சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு அங்கே துணி மடிக்கிறதுக்கு அந்த வயசான அம்மா தான் போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவ்வளோதான், அந்த பாட்டிக்கு உயிரே இல்லை அந்த அம்மாவுக்கு. நான் தம்பி தம்பி நான் 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 போனதான். ஆனால் போயிட்டு நான் துணி மடிச்சுட்டு அந்த அம்மாவை நான் பார்க்கவே இல்லைங்க. அந்த அது சார் சார் சார், ஏன் 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 இப்படி பதட்டப்படுறீங்க? இல்லை தம்பி, நான் என்ன போய் சொல்கிறேன். நான் போனேன் தம்பி, ஆனால் அந்த அம்மா அங்கே இல்லை. நான் சாப்பிட்டாங்கன்னு உள்ளே பார்க்க போனேன், ஆனால் அந்த அம்மா அப்பயே இல்லை தம்பி, அப்பயே இல்லை. ஓ, நீங்கள் போகிறப்பே அவங்க இல்லை, அப்போ அதுக்குள்ளே தான் தப்பிச்சு போயிருக்காங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். துணி மடிச்சிருக்கீங்க, ஓகே. அந்த ரூம் சைடில் தான் சீக்ரெட் ரூம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும் தம்பி. சீக்ரெட் ரூம் உள்ள சிசிடிவி கேமரா இல்லை. சிசிடிவி வெளில, சாரி, டோருக்கு வெளியே சிசிடிவி கேமராவும் இல்லை. உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும் தம்பி. ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கீங்க. அப்புறம் எப்படி அவ தப்பிச்சு போயிருப்பா? என்ன தம்பி, பைத்திய மாதிரி பேச நினைக்காதீங்கம்மா. அவளை நீங்கள் தான் தப்பிக்க விட்டுருக்கீங்க. இல்லை, நான் ஏன் தப்பிக்க வைக்கணும்? இந்த பொண்ணு பாவமாச்சு. இல்லை, இந்த பொண்ணு சாப்பிட்டா. நான் பார்க்கும்போது இந்த பொண்ணு இல்லை தம்பி, நான் பார்க்கும்போது இந்த பொண்ணு இல்லை தம்பி. சரி பொறுங்க மாட்டாச்சு, ஏன் இப்படி கவுறீங்க? ஒன்றும் இல்லை. டேய், எல்லாரும் வெளில போங்கடா, நான் பார்த்துக்குறேன். தம்பி ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் இருக்கு இல்லையா? உங்கள் பேத்தி பேரன் குட்டி பசங்க இருக்காங்க, அழகாக இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க, அதாவது உங்கள் ஏஜ் வரைக்கும். இல்லைனா இப்போயே போட்டுட்டு போக வேண்டியது தான், புரியுதா? தம்பி இது பண்ணிடாதீங்க தம்பி ப்ளீஸ் தம்பி. அப்போது சொல்லுங்க தம்பி, நான் பண்ணாதானே தம்பி சொல்ல முடியும். அம்மா, நான் பொறுமையாக மான்னு பேசிகிட்ருக்கேன். அடுத்த தடவை பொடி மயின்னு சொல்லிட்டு சங்கடத்துல போயிடுவேன், புரியுதா? தம்பி ஓ, பையனை பொறுத்துலாம். இந்த பேரனை தம்பி சொல்லிடுற தம்பி. சொல்லுங்க. நான் துணி மடிச்சிட்டு அங்கே தான் போனேன். அழாமல் சொல்லுங்க தம்பி. துணி மடிச்சிட்டு நான் தான் அங்கே போனேன். அவங்க ரொம்ப அழுது என் காலெல்லாம் பிடிச்சி, அம்மா இங்கே தப்பிக்க வச்சுருக்கமான்னு ரொம்ப அழுதுனாங்க. எனக்கு பார்க்க ரொம்ப பாவமாச்சு தம்பி. என்ன அம்மான்னு கூப்பிட்டு என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க தம்பி. அது ஒரு பொண்ணு தானே, நானும் ஒரு பொண்ணு தானே, அதான் என் புள்ள மாதிரி இருக்கு, அதான் தப்பிக்க தம்பி. ஓ, உங்கள் புள்ள மாதிரி இருக்கு, பாவம், நம்ம தப்பிக்க வச்சுட்டீங்க. ஆமாம் தம்பி எது பண்ணாதீங்க. எந்த சைடு தப்பிக்க வச்சிங்க? மெயின் ரோடு தான் தம்பி அவங்க போனாங்க. சரி, மெயின் ரோடு தான் போனாங்களா? எப்படி ஏன் தப்பிக்க வச்சிங்க? அவங்க உன் பிள்ளை மாதிரி இருக்கிறதும் தப்பிக்க வச்சிங்க இல்லையா? தம்பி பண்ணிடாதீங்க, என் குழந்தை இது பண்ணிடாதீங்க. உங்கள் குழந்தையெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், அந்தளவுக்கு கூட மோசமான எல்லாம் கிடையாது. டே எஸ் பாஸ், அவள் மெயின் ரோடு சைடு தான் போயிருக்கான், சீக்கிரமாக சர்ச் பண்ணுங்கள். ஓகே. சரி பாஸ், நாங்கள் ஃபுல் சர்ச் பண்ண சொல்கிறோம். ஓகே. தம்பி பேத்தி பேரெல்லாம் விட்டுருவீங்களா தம்பி? விட்டுருவேன், ஆனால் ஒன்றா விட மாட்டேன். டே, சீக்கிரம் தேடுங்கடா, அவன் எனக்கு இங்கே வந்தாகணும். பாஸ் எஸ் பாஸ்.